ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். வணக்கம் ட்ரேடர்ஸ், இன்றைக்கி 18/9/2025 வியாழக்கிழமை அன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்து நம்ம மார்க்கெட் ப்ரிவியூ பார்த்துடலாங்க. நிறைய பேர் சென்செக்ஸுக்கு போடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. நிஃப்டியில் என்ன ப்ரைஸ் ஆக்ஷனோ சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படியே சென்செக்ஸுக்கும் அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாங்க. இதை சொல்லிக்கிட்டு இப்போ நம்ம சைட்டாகவே நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் ஒரு 0.57% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. S&P 500 பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக 0.1% பியரிஷாக முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 0.21% பியரிஷாக முடிஞ்சிருக்குங்க. ஸோ இப்போது இந்த 3 இண்டெக்ஸுமே பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ முடியல அப்படின்னு சொல்லலாம். அண்ட் விக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4% கீழே விழுந்திருக்கு. நேற்று பார்த்திங்கன்னா யூஎஸில் ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டுங்க. நேற்று ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த 4.25% பேசிஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி, அதாவது 0.25 பேசிஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், அதை விட்டுருங்க. நம்ம நேற்று வீடியோவில் பார்த்துருந்தோம், அடுத்த 2 மீட்டிங்கில் என்னத்தை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதா மார்க்கெட் ரொம்ப எதிர்பார்க்குது அப்படின்ட்டு. ஸோ அதன்படி பார்த்திங்க அப்படின்னா அடுத்த மீட்டிங்கில் ஒரு 0.25 பேசிஸ் பாயிண்ட்டும், அடுத்து டிசம்பர் மாதத்தில் நடக்க போகுது அதில் 0.25 பேசிஸ் பாயிண்ட், மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த இயரில் இன்னும் ஒரு 50 பேசிஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபெட் கவர்னர் சொல்லிட்டாரு. இது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான விஷயம். மார்க்கெட் எதிர்பார்த்த விஷயமும் பார்த்திங்கன்னா இதுதான். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதுமே ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 50 பேசிஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 மெம்பர்ஸ் போல் யூஎஸில். அதில் 10 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 50 பேசிஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. 9 பேர் பார்த்தீங்கன்னா 25 பேசிஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் கட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னவரை விட்டுருங்க, அப்போ அவரையும் சேர்த்து கொண்டு போய் இந்த 25 பேசிஸ் பாயிண்டில் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் அப்படிங்கிறது இங்கே வந்துருங்க. அந்த 2 அப்படிங்கிறது இதுக்கப்புறம் வரக்கூடிய இன்ஃப்ளேஷன் டேட்டாவை பொறுத்து தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. கன்ஃபார்மாக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா அது அந்த மெஜாரிட்டி அப்படிங்கிறது வரல. அதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓகே வந்த வரைக்கும் லாபம் அப்படிங்கிற மாதிரி பெருசாக மார்க்கெட் ரியாக்ட் பண்ணல. டவ் ஜோன்ஸ் மட்டும் நல்லா மேலே போச்சு. ஐ திங்க் எல்லா மார்க்கெட்டுமே கீழேயும் போச்சு மேலேயும் போச்சு. ஒரு பெரிய வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பாசிட்டிவிட்டியும் கொண்டு வரல, மிகப்பெரிய நெகட்டிவிட்டியும் கொண்டு வரல. ஒரு மார்க்கெட்டுடைய எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்காக முடிஞ்சிருச்சு. அதன் காரணமாக தான் யூஎஸ் மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கு வாலட்டிலிட்டி இல்லாமல் முடிஞ்சிருக்குங்க. சரி, ஓகே, இதான் நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் நடந்த விஷயம். ஒரு வழியாக புலி வருதுன்ட்டு புலி பெரிய வேலையை பார்க்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தாண்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஜாப்ஸ் டேட்டா வருது, இந்த ஃபிலடெல்ஃபியா மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் வருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன விஷயங்கள், பெருசாக யூஎஸ் மார்க்கெட்டை பாதிக்காது அப்படின்னு வச்சுக்கலாமே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் நியூஸை முடிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம எஃப்ஐடிஏ டேட்டா பக்கம் வருவோம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா எஃப்ஐ ஒரு 989 கோடிக்கு செல் தான் பண்ணியிருக்காங்க. டிஏ ஒரு 2200 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தாங்க இருக்குது. சரி, ஓகே, அப்படி நம்ம பார்க்கும்போது எதை பார்ப்போம், ஒடியாந்து நம்மளுடைய USD INR பரவாயில்லையேங்க, டெய்லியும் கீழே விழுந்துட்டு இருக்கானே. லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சதுக்கப்புறம் ஃபேர்வால் கேப் டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்திருக்கு. நல்ல ஒரு வீக்லி எங்கல்ஃபிங் கேண்டில் போடுறான். எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல சைன் தான். மேபி ப்ராபப்ளி ஃபர்தராக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் நடக்கிறதுக்கும் மேபி டுவர்ட்ஸ் இந்த 86.9 லெவலுக்கு வரது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயமா எடுத்துக்கலாங்க. இது இன்னும் அப்ரிஷியேட் ஆகும்போது எஃப்ஐ நெட் பையர்ஸாக கூட மாறலாம். தொடர்ந்தும் பை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க. சரி, ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று இன்ட்ராடேயில் பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் ஓய் பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நேற்று ஈவெண்ட்டுங்கிறதுனால பெரிய அளவுக்கு எதுவும் கிடையாது. பொசிஷனலாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பொசிஷனலாகவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாசிட்டிவாக தான் இருக்குது. அடுத்து ஃபியூச்சர் அனலிசிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2.4% சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, ஷார்ட் கவரிங் ரெண்டுமே பார்த்திங்கன்னா பயங்கர பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். அடுத்து பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்க 13, 9, 16 அப்படிங்கிற மாதிரி எஃப்ஐ இன்னும் ஒரு பேரிஷ் பொசிஷனை தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ப்ராப் ட்ரேடர்ஸை பாருங்களேன், புல்லிஷ் பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ புட் ஆப்ஷனை பை பண்ணது கம்மியாக இருக்குது, கால் ஆப்ஷனை பை பண்ணது அதிகமாக இருக்குது. ஸோ மோர் அண்ட் மோர் கால் ஆப்ஷன் சைடு தான் அவங்க வந்து பை பண்ணி அவங்களோட பொசிஷன்ஸை மார்க்கெட் மேலே போனால் தான் ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி எல்லாமே சிங்க் ஆகுதுங்க. ப்ராப் ட்ரேடர்ஸ் தான் வீக்லி எக்ஸ்பைரியை ரூல் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இவங்களுடைய கணக்குப்படி மார்க்கெட் மேலே முடிஞ்சால் தான் ப்ராஃபிட்டில் வரும் அப்படிங்கிறதுனால மார்க்கெட் மேலே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து 60, 63, 56, 55 ஐ திங்க் 62 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நேற்று. இன்றைக்கி வந்து 1% வந்து எக்ஸ்ட்ரா கால் ஆப்ஷனை செல் பண்ணி இதுக்கு மேலே பெருசாக மார்க்கெட் மேலே போகாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொசிஷனை க்ரியேட் பண்ணி கன்சாலிடேட் ஆனால் எனக்கு வந்து ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எதிர்பார்க்குறாங்க. சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐயோட லாங் ஷார்ட் ரேஷியோ நேற்றுமே வந்து ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. 13.22% இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங்கில் இருக்காங்க. ஸ்டில் வந்து ஒரு 87% வந்து எஃப்ஐ ஷார்ட்டில் தான் இருக்காங்க. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் கவரிங் பண்ணிட்டு வர்றது கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான விஷயம் தாங்க. ஓகே, அடுத்து இப்போ கரண்ட்டாக வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன தான் நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் பெரிய ரியாக்ஷன் இல்லை அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது நல்லா பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நாட் ஒன்லி யூஎஸ் மார்க்கெட்டுங்க, யூரோப்பியன் மார்க்கெட்டை பாருங்கள். டாக்ஸ் பாசிட்டிவாக இருக்குது, ஃப்ரான்ஸ் மட்டும் லைட்டாக நெகட்டிவாக இருக்குது, ஃபிட்ஸே வந்து பாசிட்டிவாக இருக்குது. அப்படி ஏஷியன் மார்க்கெட் பக்கம் வந்தாலும் நிக்கி பாசிட்டிவாக இருக்குது, ஆஸ்திரேலியா மார்க்கெட் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. இவங்க தைவான் பாருங்கள் 1% அப்பு, கொரியா வந்து 0.65% அப்பு. ஸோ பியரிஷ்னஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு பெருசாலாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே பாசிட்டிவாக தாங்க இருக்குது. குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது. அந்த விதத்தில் கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேப் அப் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் இதை விட கொடூரமாக எதிர்பார்த்தேன், ஒரு 100+ பாயிண்ட் கேப் அப் கேப் டவுன் எதிர்பார்த்தேன். பட் அது 70 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேப் டவுன் இல்லாமல் கேப் அப் இல்லாமல் ஒரு நல்ல கேப் அப், டீசெண்டான கேப் அப் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே. இது சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல நிஃப்டியோடைய டெய்லி பயாஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ஸோ நிஃப்டியோட டெய்லி பயாஸ் கண்டிப்பாக கேண்டில்ஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவில் பாசிட்டிவாக தான் இருக்குது. அண்ட் உங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பல நாட்களாகவே மார்க்கெட் பியரிஷாக தான் இருக்குது. ஆனால் அந்த பியரிஷ்னஸ் அப்படிங்கிறது ப்ரைஸில் தெரியணும், அது தெரில அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்க நிலவரம். எப்போ வேணாலுமே மார்க்கெட் பியரிஷாக மாறலாம், அதற்கான சைன் இன்னும் வரல, அப்படி வச்சுக்கலாமே. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு அன்ஃபில்டு ஃபேர்வால் கேப் இருந்துச்சு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த ஃபேர்வால் கேப்புக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. ஸோ அப்போது இதை வந்து புல்லிஷாக நம்ம எடுத்துக்க முடியாது. கண்டிப்பாக மார்க்கெட்டில் இன்னுமே அஸ் பர் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பியரிஷாக இருக்குது, கேண்டில்ஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவில் புல்லிஷாக இருக்குது. ஸோ சேம் நேற்று இருந்து அதே ட்ரெண்ட் தான் இன்றைக்குமே வந்து கண்டினியூ ஆகுது. அண்ட் கிஃப்ட் நிஃப்டியுமே கேப் அப் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ மேபி 70 பாயிண்ட் கேப்னா இந்த ஃபேர்வால் கேப் 50% ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது, பார்க்கலாங்க. ஓகே, அடுத்து நம்ம சிபிஆர் வைஸ் பார்த்துடலாம். ஸோ சிபிஆர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நிஃப்டியில் வந்து ஒரு விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்குங்க. இது அதை விட ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆனால் என்னன்னா, எப்போவுமே ஃபர்தராக தொடர்ந்து வந்து இந்த விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும்போது நமக்கு வந்து அதோட ஸ்ட்ரென்த்துங்கிறது கம்மியாயிரும். விர்ஜின் சிபிஆருக்கு பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் வர்ற எல்லா சிபிஆருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பவர் கம்மியாகும் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும். அந்த விதத்தில் இது வந்து ரெஸ்பெக்ட் ஆகாத 3வது விர்ஜின் சிபிஆர். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கேயே ஒன்று இருக்குது, ரெஸ்பெக்ட் ஆகலை இன்னும். இதுதான் ஃபஸ்ட்டு விர்ஜின் சிபிஆர் வந்துச்சு. அடுத்து இங்கே ஒன்று வந்திருக்கு 2, அடுத்து இங்கே 3, அடுத்து இங்கே 4வது விர்ஜின் சிபிஆர். 3வது விர்ஜின் சிபிஆரில் 4வது விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறதுனால இதற்கு பவர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஸ்டில் இது ஒரு வைடு சிபிஆர் இருக்கிறதுனால மேபி ப்ரைஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணணும்னு கன்விக்ஷனோட சொல்ல முடியாதுங்க. சரி, ஓகே. ஸோ விர்ஜின் சிபிஆர் வந்திருக்கு, ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை R1க்கு மேலே முடிஞ்சிருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். அடுத்து இன்றைக்கி வந்திருக்க சிபிஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் மீடியம் சிபிஆர் அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா மார்க்கெட் பை ஆன் டிப்பில் இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு வந்து பொசிஷனலாகவே மார்க்கெட் ஒரு டிப் வந்துச்சுன்னா டுவர்ட்ஸ் இந்த 25,280 அப்படிங்கிற இந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா. சப்போஸ் அப்படி டிப் வந்துச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக வந்து மேலே போயிடும். அதே மாதிரி இஃப் இன் கேஸ் ப்ரைஸ் வந்து இந்த R1 லெவல் 360 அப்படிங்கிறத தாண்டிச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி இப்போ ஒரு 70 பாயிண்ட் கேப்பில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறதுனால கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு மேபி ஒரு சின்ன டிப்பை கொடுத்து ஹையர் ஹை ஃபார்மேஷன் வந்தாலுமே ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இன்ட்ராடே ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கெலாம் கேப் அப் ஆகணும், கேப் சஸ்டெயின் ஆகணும், ஒரு ஹையர் ஹையும் போடணும். இது எல்லாமே நடந்துச்சுன்னா மேபி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவில் மட்டும் ப்ரைஸ் ப்ரீவியஸ் லோவுக்கு மேலே இருக்க வரைக்குமே பை ஆன் டிப் தான். எப்போ அந்த ப்ரீவியஸ் லோவை தாண்டி கீழே வருதோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் அப்படிங்கிறது, இன்ட்ராடே ட்ரெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் பேரிஷாக மாறுங்க. அண்ட் அஸ் பர் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிக்விடிட்டி இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா 25,190 தான். நேற்றுத்தோட லோ கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு லிக்விடிட்டி இல்லை. ஸோ அதை தாண்டினா ஈஸியாக வந்து மார்க்கெட்டால்
இன்னும் வந்து ஒரு 100 பாயிண்ட்டுக்கு பக்கமாக சரிய முடியும். அதாவது 190 கிட்ட தான் முக்கியமான லிக்விடிட்டி அண்ட் சப்போர்ட்லாம் இருக்குது. ஃபாலோட் பை 25,148, ஃபாலோட் பை 25,049. இதெல்லாம் முக்கியமான லிக்விடிட்டி இருக்கிற சப்போர்ட் ஏரியாஸ். இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,417 தான் இருக்குது. அடுத்து 25,548. ரெசிஸ்டன்ஸ்லாம் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. 330னா 417 கிட்ட எனக்கு ஓப்பன் ஆகாது. 70 பாயிண்ட் கேப் அப் அப்படியே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 70 பாயிண்ட் தான் இருக்கா? ஓகே, 76 பாயிண்ட்டாக இருக்குது. சூப்பர். அப்போது 330னா மேபி 417 கிட்ட ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தொட்டுச்சுன்னா மேபி ஒரு நல்ல ரிவர்சல் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கலாங்க. சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் வந்தால், நேற்று பேங்க் நிஃப்டிலும் விர்ஜின் சிபிஆர் தான் வந்திருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டியில் நேற்றே ஒரு ட்ரெண்டிங் டேங்க. எப்படி வந்து தரமாக ஹையர் ஹையை போட்டு ட்ரெண்டாகி மேலே போயிட்டு இருக்கான் பாருங்க. சூப்பரான ஒரு ட்ரெண்டிங் டேங்கிறது வந்திருக்கு. ப்ளஸ் விர்ஜின் சிபிஆர் வந்திருக்கு. ஆனால் நிஃப்டிக்கு தான் அது 4வது விர்ஜின் சிபிஆர். பேங்க் நிஃப்டிக்கு ஐ திங்க் அது 2வது விர்ஜின் சிபிஆர் நினைக்கிறேன். பார்த்துடலாம் இருங்க. ஆமாம், இங்கே பாருங்க. ஓ இல்லைங்க, 3வது விர்ஜின் சிபிஆர். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இது ரெஸ்பெக்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த விர்ஜின் சிபிஆர் ரெஸ்பெக்ட் ஆயிடுச்சு. கீழே வந்து தொட்டு போயிருக்கு பாருங்கள். அப்போது அகைன் இது வந்து இதை தொட்டுட்டு போயிருக்கு அப்படிங்கிறதுனால இதுக்கு பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டி தான் கீழே விழுந்தால் சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. ஆனால் ஓவரால் மார்க்கெட் செக்டர் வைஸ் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறம் ஒரு ரைஸ் வருது. ஸோ அந்த ஃபாலுமே ரொம்ப விகரஸாக பெருசாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், டெய்லியும் கீழே விழுந்துட்டு இருந்தான். ஸோ அதே மாதிரி இப்போ டெய்லி மேலே ஏறிட்டு இருக்கான். ஸோ பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது நல்லா ட்ரெண்ட் ஆகக்கூடிய இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுனால இதில் வர அந்த புல்லிஷ்னஸ்மே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக தாங்க இருக்குது. சரி, ஓகே. அப்போது இந்த விர்ஜின் சிபிஆருக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பவர் ரொம்ப அதிகம். ஸோ இஃப் இன்கேஸ் மார்க்கெட் இன்றைக்கி ஃபால் ஆனாலுமே விர்ஜின் சிபிஆருங்கிறது நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் இன்ட்ராடே பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் வைடு சிபிஆர் மாதிரி தாங்க வந்திருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது பார்த்திங்களா, இதை தாண்டினா இந்த R1 ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஃப் இன்கேஸ் கீழே விழுந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு S1 ப்ரீவியஸ் டேலோ இந்த லெவலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சில் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி சொல்லுது. ஸோ ஓவரால் நீங்கள் இது அசனிங் சிபிஆர் இருக்கிறதுனால கண்டிப்பாக எதையுமே நம்ம ஒரு பை ஆன் டிப் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு இண்டெக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பை ஆன் டிப் மார்க்கெட்டில் தான் வந்து இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் ஒரு ஃபால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு சப்போர்ட்டில் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ப்ளஸ் விர்ஜின் சிபிஆரும் அதை சப்போர்ட் பண்ணுது. ப்ளஸ் கேப் அப்புமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்குது. அந்த புல்லிஷ் மொமெண்டம் இன்றைக்கும் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இப்போதைக்கு மார்க்கெட் கீழே விழுந்துருன்னு சொல்லுது. ப்ரைஸில் அதற்கான எந்த அறிகுறியும் தெரியலைங்க. ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னா என்னோட மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலுமே அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேட் பண்ணுற மாதிரி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப்ல ட்ரிகர் பண்ணி நம்ம நிறைய பார்வையில் நம்ம சேனலில் கொண்டு சேர்க்கும். நன்றி.